வாடா. பா, இவ்வளோ பெரிய ரூமாடா எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைடா கூட. நான் உன் கூடயே தங்கிக்கிறேனே. டேய் இல்லைடா மச்சான், அப்பா ரூமில் படுக்கணும்டா. அவர் வேற ஆர்ட் பேஷண்ட்டு தெரியும்ல. இன்னைக்குன்னு பார்த்து எதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நாளைக்கு கல்யாணம் நின்று போயிடும். புரிஞ்சுக்கடா. நீ இங்கே இரு, காலைல வந்து நான் உன்னை எழுப்புறேன். ஓகேயா? ஏதாவது வேணும்னா கால் பண்ணு. சரியா? பாய் மச்சான். பாய். சரி. என்ன பாக்குறதுக்குன்னு வந்துட்டு கிளம்புறேன்னு சொன்னா எப்படி? ஒழுங்கா தங்கிட்டு போ, காலையில போய்க்கலாம். ஓகேவா? ஓகே. எப்படியும் நீ ஆஸ்திரேலியா போனா என்னெல்லாம் மறந்துடுவ. அப்படிலாம் இல்லடி, தினமும் ஸ்கைப் பண்ணலாம். பெங்களூர்ல இருக்கும்போதே பண்ணிட்டேன். இதுல ஆஸ்திரேலியா போனா சுத்தம். உங்களை சித்தி கூப்பிடுறாங்க. வந்துடுறேன். நீ ரெஃப்ரெஷ் ஆயிடு. அவர் இன்னைக்கு யூஎஸ் போறாரு. நான் போய் அனுப்பிட்டு வந்துடுறேன். இதாமா. யார் பாத்ரூம்ல? ஏய், நீ யாரு? என்னது டியா? நீ யாரடா பொறுக்கி? இந்த பாத்ரூம்ல உனக்கு என்னடா வேலை? பொறுக்கியா? வெளில வந்தேன்னு வச்சுக்க. இரு வர. ஐயோ. ஏப்பா உள்ள யாரு? இந்த பாத்ரூம்ல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க? நான் ஒளிஞ்சிருக்கிறேனா? ஏங்க எதுவா இருந்தாலும் கதவு திறந்து விட்டு பேசுங்க. அத்தை, யாரோ தெரிஞ்சவங்களா இருக்க போகுது. கதவு திறந்து பாருங்க. ஐயோ ஆண்டி, அவசரப்படாதீங்க. அவன் மூஞ்சி பத்தல ஏதோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரியே இருந்துச்சு. ஆண்டி, ஜென்சி யாருனாச்சும் வரட்டும், வெயிட் பண்ணலாம். நம்ம கதை திறந்து விட்டா அவன் தப்பிச்சு ஓடி போனாலும் போயிடுவான். ஏய் மைதாமாவே, வெளில வந்த கதை வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டேன் நானு. மரியாதை கதை சரிடா மச்சான். தேங்க்ஸ்டா. தேங்க்யூ. காலைல சீக்கிரம் மண்டபத்துக்கு வந்துடும். ஓகேயா? சரிடா. அம்மா என்னம்மா பண்றீங்க? வாப்பா கிஷோர். டேய் கிஷோரே, என்னடா நடக்குதுங்க? ஐயோ அம்மா, நான் சீட்டு நான். ஐயோ அவசரப்படாதீங்க, ஜென்சி யாருனா வரட்டும் ப்ளீஸ். கொள்ள போறோம். சாரி நான் பயத்துல உளறிட்டேன். நீங்க தொடங்க. டேய் மச்சான். என்ன கிஷோர், இந்த பையன் உனக்கு முன்னாடியே தெரியுமா? என்னம்மா, இவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுமா முரளி. வெளில இவன் நேரம் கச்சேரி பண்ணிட்டு இருந்தான்ல. அவங்கெல்லாம் ஒருத்தன் தான். டேய் கடவுளே. மச்சான் சாரிடா. பாத்ரூம் கதவு மூடுனது யாரு? ஐயோ, ஏதோ தப்பு நடந்துருச்சுடா. விர்ரா. பாத்ரூம் கதவு மூடுனது யாரு? இவதான். என்ன போ. ஹாய். ஏய் டேய் அவளை சொல்லுங்கிற வேணாம்டா. திறக்க மாட்டியா நீ? என்ன பார்த்தா பொறிக்க மாதிரி இருக்கா? ஏய், என்ன பார்த்தா பொறிக்க மாதிரியா இருக்கு? டேய் மச்சான் ப்ளீஸ்டா. எனக்கு தான் உன்னை பார்த்தா அப்படிங்குது. நான் சொன்னனா? கிஷோர், உன் ஃப்ரெண்டு பேசுறது சரியில்லை. அவனை வெளியில அழைச்சிட்டு போ. இல்லைன்னா ஐ வில் கால் யுவர் அங்கிள். ஹி இஸ் இன் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட். மா என்னம்மா பேசுற நீ? இத பாருடா, போலீஸை கூப்பிடுறாங்களாம். மச்சான் டேய், எங்க தாத்தா ஆப் ட்ரௌசர் போட்ட காலத்துல இருந்து ஈஸ் ஆல்சோ போலீஸ். நான் பிகிலி காட்டுறீங்களா? என்ன மச்சான் நீமாடா? நான் சொன்னா கேட்பே மாட்டியா? வா போலாம். கிஷோர், வாடா. எங்க கூட்டிட்டு போற? உன் ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டு கிட்ட சாரி கேட்க சொல்லு. மது நீயுமா? ஏன் இப்படி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள முறைச்சிட்டு இருக்கீங்க? பாருடா, சாரி சொல்லணுமாமே. இவங்களே பாத்ரூம் வச்சு பூட்டுவாங்களாம், இவங்களே பொறுக்கின்னு வாங்கலாம், இவங்களே திருடன் வாங்கலாம். யாங்கன்னு கேட்டா போலீஸை கூப்பிடுவாங்களாம். நாங்க பதிலுக்கு சாரி சொல்லணுமா? நீ செஞ்ச தப்புக்கும் சாரி சொல்ல நான் ஒன்றும் லவர் கிடையாது. படி. கிஷோர், அவ என்னோட ஃப்ரெண்ட். உனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவ என்ன பார்க்க வந்திருக்கா. என்னோட கெஸ்ட் அவன் இன்சல்ட் பண்ணிருக்கான், தப்பா பேசியிருக்கான். அவன் பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டு கிளம்பி போக சொல்லு. ஓ, அலையா விருந்தாளியா இது? சரி 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 சரி. நீ கல்யாணத்துக்கு வந்ததே தப்பு. இதுல வாய பாரு. சோறு தினியா? ரசகுல்லா சாப்பிட்டியா? ஜீரா நல்லா இருந்துச்சுல? அவனை சாரி கேட்க சொல்லு.
அம்மா நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு போமா. என்னது போறதா? அதெல்லாம் முடியாது. சும்மா சாவி எடுத்து கொடுத்துட்டு எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். முதல்ல போமா. என்னமோ பண்ணி தொலைங்க. வாங்க போலாம். நீயும் உடனே வா. காலைல சீக்கிரம் எழுந்திருக்கணும். மது அவளை கூட்டு போ மது. டேய் வாடா போலாம். அவங்களே வந்துட்டோம். முடியாது கிஷோர். எங்க கூட்டிட்டு போற? அவன் மன்னிப்பு கேட்காம இங்க இருந்து போக முடியாது. டேய் சாரி தானே கேட்டுரு. ஏய் நான் மானாக்கடா நான் சாரி கேட்கணும். அப்படி என்னடி திட்டிட்ட? அன்னைக்கு ஊடி தேடி வந்த என் ஃப்ரெண்ட்ஸை திட்டி அமிச்சிட்டல, அதுக்கு சரியா போச்சு. படி. டேய் ஏய் சாரி சொல்லுமா. இவன் தான் உன்னை லவ் பண்ண முரளியா? இப்ப அது ரொம்ப முக்கியம் பாரு. ஹலோ, ஒரு ரூம்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி கதவு தட்டுவன அடிப்படை அறிவு கூட கிடையாது. நான் சாரி கேட்கணுமா? ஹலோ ஹலோ, பூட்டி இருக்கிற கதவெல்லாம் யாரும் தட்ட மாட்டாங்க சரியா? பூட்டி இருக்கிற கதவா? ஏய் என்னடா சொல்றா அவ? என்ன சொல்லணும்? கிஷோர் அம்மா என்கிட்ட சாவி கொடுத்து ரூம் ஃப்ரீயா இருக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. போதுமா? சாரிடா மச்சான். நீயும் அதுவும் மீட் பண்ணிக்கிறது நல்லதுக்கு இல்லை. கல்யாண வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு தான் உன்னை உள்ள இருக்க சொல்லிட்டு வெளில நான் கூப்பிட்டு போயிட்டேன்டா. நான் உங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேனாடா? டேய் ரூம்ல வச்சு பூட்டுன்னு போயிட்டேன். சாரிடா முரளி. அவன் என்னடா அண்ணா நிமிஷத்துக்கு 10 வாட்டி ஃபோன் பண்ணி என்ன நல்லா விசாரிக்கிறான். நீ எங்க உன் கல்யாணம் நின்று போயிடுமோ என் ரூம்ல வச்சு பூட்டுன்னு போற? கல்யாணத்துக்கு வரலாமா தான் யோசிச்சுருந்தேன். வந்தது நல்லா செஞ்சடா. ரொம்ப சந்தோஷம். ஏய் தப்பு பண்ணது இவன். சாரி சொல்லணும்னா இவனை கேளு. என் உயிரை போனாலும் உனக்கு நான் சாரி சொல்ல மாட்டேன். வினோத் சொன்னப்பே கேட்டுக்கணும். சாரி மச்சான். டேய் டேய் முரளி. கெட்ட பொன்றி நீ. ஐயோ முரளி முரளி எங்கடா போற? டேய் 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 மச்சான் 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 ப்ளீஸ் டா. டேய் 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 பாதியில போதடா. டேய் டேய் மச்சான் உனக்கே தெரியும் நான் சரியான பயந்தா கோலி மச்சான். டேய் மச்சான் இப்போ கூட ஃபர்ஸ்ட் நடிச்சா மச்சான் அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? டேய் மச்சான் மச்சான் ரூம்ல வச்சு பூட்டிட்டு ஃபர்ஸ்ட் நைட் பத்தி டேய் சார் சாரி சார் சாரி 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 சார் சாரி. வேகுடோ நீ தானே அந்த லைட் மியூசிக் பார்ட்டி? சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். இந்தா குடி. சார் குடிக்கிறது விட்டேன். என்னதான் பண்ணா பாப்போம். நீ வா. வை ஏன் குடிக்கிறது விட்டு சே போய். ஏன்னா மது பழக்கம் உயிர் எடுக்கும். அதான். இட்ஸ் ஓகே சார் இட்ஸ் ஓகே. டேய் டேய் மச்சான் டேய். ச்சா. சாரி மது. என் கிஷோர், நீங்க சொல்லிதான் நான் அன்னைக்கு அவன்கிட்ட அப்படி பேசினேன்னு அவனுக்கு தெரியாதுல்ல? இல்லை மது, அவனை பொறுத்தவரையும் நீ கெட்ட பொண்ணு தான். சரி மச்சான் நீ ஃப்ரீயாக விடு. நான் கிளம்பிட்டான்ல, நான் கல்யாணம் வைப்பாரு. நான் வந்தால் நான் என்னென்னு பேசிக்கிறேன் அவன்கிட்ட. இல்லைடா அது என்ன பண்றீங்க? என்ன சொல்கிற? நான் எல்லாம் கவனிச்சுதான் இருக்கேன். நீங்க மாத்தி மாத்தி அண்ணா எப்படி இருக்கான்னு கிஷோர் கால் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு? என்ன சொல்கிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாதீங்க. நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவன் நிஜமாலே அந்த கல்யாணத்தை போயிருக்கானா? சொல்லுங்க. உன் அண்ணனை எல்லாரும் ஏன் இதே முறையிலும் கூப்பிடுறாங்க தெரியுமா? பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நீலா, என் மனதில் அம்பு விட்ட நீலா. இது என் பேரு முரளி. நான் 3 வருஷமா ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். நானும் அந்த பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணையே நான் லவ் பண்ணேன். எனக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணையும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எஸ், ஒன் சைடு லவ். என்ன குடிக்கூடாதா? சரி, இதே படத்தில் வர அதர்வா அப்பா மாதிரி கடைசி வரலையும் எல்லாவும் நான் சொல்லவே இல்லை. அதனால தான் எல்லாரும் என்ன இதே முரளியேன்னு கூப்பிடுவாங்க. இதான் நடந்துச்சு.
முரளி தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடின பொண்ணு மது. அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னோட கெத்தெல்லாம் விட்டு கொடுத்துச்சு அந்த பொண்ணு. ஏன் தெரியல, எனக்கு அவங்களை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கும் தான். பார்த்தா அவர் சாரி சொல்லணும். ஆனால் பார்த்துக்காம இருக்கிறது தான் அவங்க 2 பேருக்குமே நல்லது. சரி நீ போய் படு, வேற அதுவும் இல்லை போ. சரி நீங்க படுங்க. சொல்ற இதே முரளிக்கு மட்டும் தயவு செஞ்சு நான் சொன்னது சொல்லிடாத, அவ்வளோதான், என்ன கொன்றுவான். சரி குட் நைட். குட் நைட். वो भैया मौसम बहुत ठंडी है ना. எவ்வளோ 2 டீ தானே, 2 ரூபா. டேய் நம்ம கணக்கு நான் கொடுக்குறேன், நமக்குள்ள என்ன நான் கொடுத்துக்கிறேன். இப்போ தாண்டா தெரியுது தமிழ சொத்தெல்லாம் எப்படி தேசியமயமாகுதுன்னு. டேய் வத்தல கொண்டு கேசட் எடுக்கணும்ல, கிளம்பு. போறேன் சர்க்கஸ் வேலா பூங்காரையோட எம்ஜிஆர் நல்லா வாங்கி தின்னு. இனிமே எப்போ நம்ம கணக்கு தான். கத்திங்க மிஸ் ஆனால் டேஞ்சர் தாங்க. 3 கத்தி வெளியாட்டு தெரியுமாங்க உங்களுக்கு? 3 கத்தி செட்டப்பை மேலே தூக்கி போட்டேன் கரெக்டாக படுத்து துடைக்கு நடுவில் கச்சக்கன்னு வாங்கணும். இங்கே பாருங்க, அது மிஸ் ஆகி ஒரு தடவை இந்த தொடாயில் பட்டு 1/2 கிலோ கறி போயிருச்சு. என்ன அது? அப்புறம் எதுக்கே அந்த பொழப்பு? இது எங்கள் பரம்பரை தொழிலுங்க. வலியாக வர்றது, வலியாக வைத்தக்கும் பசிக்குதில்ல. ஆமாம் அந்த பொண்ணு நிற்கிது, அதுக்கு ஒன்றும் ஆயிரதில்ல. யாரு மேந்திக்கா? பார்த்து குத்தியா, சேஃப்டி முக்கியம். உசுறு போனா உங்க ஒப்பனா தருவான். அதுல குத்தர கையில இருக்கா பையா. ஆகாசத்தை கிழிப்பான், சமுத்திரத்தை குடிப்பான் பையா. இது என்ன பையா, இன்னைக்கு புதுசா ஒரு ஐட்டம் இருக்கு, வந்து பாரு. தீ வச்சு எப்படா உடம்பெல்லாம் எரியுதுடா மாப்பிள்ள, உடம்பெல்லாம் குளிருதுடா மாப்பிள்ள. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படி நின்னு வச்சுக்க, என்னை நீ கண்ணீரை சொல்லி போஸ்டர்லாடா பாப்பேன். அவன் அழகிடா, அவளை போய் எப்படா உடம்பெல்லாம் எரியுதுடா மாப்பிள்ள. உடம்பெல்லாம் குளிருதுடா மாப்பிள்ள, எரியுதுடா, குளிருதுடா, எரியுதுடா, குளிருதுடா. இப்போ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? என்னை அடுத்து எங்கே கொண்டு போய் நிப்பாட்டலாம்னா? நான் வேணா நானே போய் சுடுகாட்டில் படுத்துக்கவா? டிசைனா என்னை சித்திரவதை பண்ணுறல நீ, நடத்து. இப்போ ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? டேய் ஒன்னதான் நான் ஒரு விஷயம் சொல்லவா? கண்ணு மூடினாலே கனவுல வந்து போகுதுடா அந்த கத்தி. டேய் இப்போ என்ன சொன்ன? கண்ணை மூடினாலே அந்த கத்தி வந்து போகுதுன்னு. ஐயோ, அடுத்து ஏதோ பிளான் போடுறான் போலயே. இப்ப உங்க அபிமான கத்தி விளையாட்டு. கர்ணம் தப்பினால் மரணம், குஞ்சம் விசாரணம் மர் गया. இதோ ஆரம்பம். चोरी हो गई. कुछ करो क्या करो तो? गुरुजी, किसी ने सारे चाकू चुरा लिए.
மரண விளையாட்டுக்கான கத்திகளை காணும். யார் எடுத்திருந்தாலும் உடனே வந்து என்ன பையன் இப்படி சொல்லிக்கிறீங்க? எல்லாம் உட்காரு உட்காரு முதல்ல யாரும் கத்தக்கூடாது. உட்காரு 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 உட்காருன்னு சொல்றேன்ல. சைலன்ஸ். உட்காரு எல்லாரும். அப்படிதான் உட்காரியா. உட்காரியா. அமைதியா இருங்க. கத்தியை யார் எடுத்திருந்தாலும் ஒழுங்கா கொண்டு வந்து ஒப்படைச்சிருங்க. நீங்களா கொடுத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் இல்லாம தப்பிச்சுக்கலாம். நான் கண்டுபிடிச்சேன், கணுவா உரிச்சிருவேன். அந்த கத்தியை நீங்க விற்கவோ அடகு வைக்கவோ முடியாது. என்ன செஞ்சாலும் மாட்டிக்குவீங்க. ஒழுங்கா கொண்டு வந்து கொடுங்கடா. ஏன்பா முதல்ல வாங்கின கஷ்டத்தை காட்டுங்கப்பா. ஏய் உட்கார்றா. யோ அந்த புள்ளைய வச்சு எதை காட்ட சொல்லுங்கயா. இங்க வாடா. உன்னதான்டா இங்க வாடா. வா. அந்த புள்ளைய வச்சு உனக்கு என்னடா காட்டணும்? கத்தி நீதான் அட்டியா? இல்லையா. நக்கல் அடிக்கிறியா? நக்கல் அடிக்கிறியா? கத்திய காணணும். அவன் ஷோ நடத்த முடியாம இருக்கான். அந்த புள்ளைய வச்சு உனக்கு என்னடா காட்டணும்? உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? இல்ல. கேட்டியா? கேட்ட முடியுங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரும் வரிசையா வாங்க. கத்தி எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு கரெக்டா பண்றீங்க. இன்னைக்கு மட்டும் கத்தி எடுத்து மாட்டினா உரிச்சிருவோம். உரிச்சு நீங்க தான் கதையை எடுத்தது எனக்கு தெரியும். ஏய் நான்லாம் இல்லை. நான் எதுக்கு எடுக்கிறேன்? அந்த பையன் எடுத்திருப்பான். அதான் உங்ககிட்ட அன்றைக்கி சைக்கிள் வந்து பேசினான்ல. அவன்லாம் இல்லை, எனக்கு தெரியும். நீங்க தான் எடுத்தது. கொண்டு வந்து வச்சுருங்க, இல்லைன்னா கஷ்டமாயிரும். அப்புறம் நான் பஜார் பக்கம்லாம் வரவே மாட்டேன். இது பாருங்க, எனக்கு பிடிக்குது, அதான் நினைக்கிறேன். கத்தி கடிச்சிருச்சு. நன்றி, சுக்ரியா. இளவரசனே, வேகமா மங்கோலி நாட்டு ராஜா அங்கேயே குத்தி சாச்சா. என்ன பாட்டி, அதே பழைய கதையா? அப்புறம் என்ன சொல்லுங்க? அத பார்த்ததுக்கு அப்புறம் இளவரசியும் தன்னை தானே குத்துக்கிட்டு சத்துட்டா. ஆனா அவங்க சாமிகள் அவ்வாறு இப்போ நம்மளை காப்பாத்திட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு இந்த குரல் ஃபாதர், அது புனிதவெள்ளிக்கு ஃபாதர். புனிதவல்லியா? அதுக்கு தான் 10 மாதம் இருக்க. நான்சென்ஸ். அவ்வளோ நாள் இருக்கா ஃபாதர்? இது ஜீவா ஒரு பர்சனலுக்காக பதிஞ்ச. யூ ஆர் மிஸ்யூசிங் தேவன் பிளேஸ், இடியட். உன்னால இதுவரைக்கும் இந்த திருச்சபைக்கு வந்த பஞ்சாயத்துலாம் பத்தாதா? இல்லை ஃபாதர். இதெல்லாம் தூக்கிட்டு வா. ஃபாதர் சாரி ஃபாதர். ஃபாதர் சாரி ஃபாதர். இன்னும் பண்ண மாட்டேன் ஃபாதர். ப்ளீஸ் ஃபாதர், நான் பண்ண மாட்டேன் ஃபாதர். ஃபாதர் ப்ளீஸ் ஃபாதர். அவ கத்தி குத்துக்கு எந்த மியூசிக் நீனா உனக்கு என்னடா? சும்மா மியூசிக் போடுறாரா? மியூசிக். சரி நீயே கதவை தர. ஏய் நீயே தர. அதானே போ. இதில் மட்டும் என்னை கோத்துரு எப்போ பார்த்தாலும். என்னடா இன்னொரு கதவு இருக்கு? எத்தனை கதவு இருந்தாலும் தாப்பா போட மாட்டேங்கிறாரேடா அந்த கூட. டேய் ஸ்டீஃபா, என்னடா எப்படிடா இங்க? டே ரொட்ட, உன் ஆள்னா உன் இஷ்டத்துக்கு இழுத்துட்டு ஓடிடுவியா? எங்க ட்ரௌசரில் கிளிக்கிறாங்க. தோ இவங்க அப்பா அடிச்ச அடி கொய்யன்னு காதுலே ஒலிக்குது. இப்போ என்ன உரக்கொட்டான்ட்ட மாட்டிக்கிட்டீங்களா? யாரை கேட்டு உள்ள வந்தீங்க? ஃபாதர் ஸ்டீஃபன். எட்வின்ட்ட பேசிட்டேன். இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு ஜாப் கிடைக்கும்னாரு. இந்த சீட்டை கொண்டு போய் கொடுங்க. நன்றி ஃபாதர். ரூமுக்குள்ளேயே இருங்க. ஆள் நடமாட்டம் குறைஞ்சவொன்னே பின்வாசல் வழியாக வெளியே போய் மூங்கில் தோப்புக்குள்ளே இறங்கியிருக்கு. சரிங்க ஃபாதர். பாரதி ராஜா படம் ஒர்க் அவுட் ஆகுது.
ஓ ஏஞ்சல் என்ன பண்ணுது? கத்தி குத்துக்கு நிக்குது ஃபாதர். சர்க்கஸ்ல ஓ அந்த பொண்ணா? இன்னும் எத்தனை கோரல் வேணாலும் வச்சுக்கோ, இன்னும் 100 வயலின் இறக்கும். அந்த பிள்ளையை இசை மலையில அப்படியே ஏந்திக்கும். என்ன? சரிங்க ஃபாதர். ஃபாதர், இந்த பலரசத்தை நான் ஏந்திக்கலாமா? சும்மா ஏசப்பா என்ன சொல்றார்? அன்பு செய்யுங்கப்பான்னு சொல்றார். ஆமா, காதல் தான் மனித குலத்தையே ஆசீர்வதிக்குது. அதுதான் மரத்துல பூக்குது, சர்ச்சில் குரல் வாசிக்குது, டேப்ல சுத்துது. சில நேரத்துல ஃபாதர் ஆகி ஜபமால உருட்டுது. ஆதி மனிதன் காதலுக்கு பின்னே அடுத்த காதல் இதுதான். இதுதான் ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான். ஏய், இப்ப அவர் நம்ம பிரதர்ரா. ஏய் நில்லு, நில்லுன்னு சொல்றேன்ல. என்ன? நீ கத்தி குத்துக்கு நிக்கிறப்ப ஒரு மியூசிக் போடுறாங்கல்ல, மண்டைய கொடையுதுடி. இதில் ஒரு மியூசிக் போட்டிருக்கேன், நாளையிலேருந்து இதை போட சொல்லு, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் கத்தி எடுத்தீங்க? புரியல? நீ அப்படி நிற்கிறது என்னால் பார்க்க முடியலடி. ஏன் செத்து போற வேணா? நான் செத்து போனா உங்களுக்கு என்ன? அப்புறம் நானும் தானே சாவணும். இதெல்லாம் சரியா வராது. எதெல்லாம்? கொஞ்ச நாள் தான், அப்புறம் நாங்கள் போயிடுவோம். என்ன கொஞ்ச நாள் என் நினைப்பு இருக்கும், அப்புறம் மறந்துருவல்ல. நான் என்ன சாதாரண சர்க்கஸ் கறிதானே? கொன்றுவேன் சொல்லிட்டேன். இதை சொல்கிறது தான் வர சொன்னியா? சும்மா ஜாலியாக பார்த்து பேசி சிரிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் நினச்சியா? இங்கே பாரு, உன்னால் என்னை விட்டு போக முடியாது. அப்படியெல்லாம் நானும் விட்டுற மாட்டேன். இதெல்லாம் சரியாக வராது. இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ மேக்கப் போட்டு வந்திருக்கேன். அதை நான் வேற நம்பணும்.
சார் சார் ஹெல்ப் சார் சார் இங்க பாருங்க சார் 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 ஹெல்ப் சார் 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 காப்பாத்துங்க சார் சார் ஹலோ ஹலோ சார் சார் ஸ்மிதா சார் உள்ள லாக் ஆயிருக்கு சார் 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 கேக்குதா சார் சார் கேக்குதா சார் சார் ஹலோ சார் 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 கேக்குதா சார் ஏய் யாரா நீ ஸ்மிதா இங்க அவளோட போன் நீ எடுக்கிற சரிங்க மேடம் சார் நான் பிஸா டெலிவரி பண்ணுங்க சார் சரிங்க மேடம் யாரோ என்னது பிஸா டெலிவரி பண்ண வந்தியா ஆமா சார் என்னடா கதை விடுற 2 பேர் செஞ்சு நான் ஊருக்கு போனதை நினைச்சுக்கிறா இல்ல சார் எங்கடா காலத்தர சார் உள்ள லாக் ஆயிருக்கு சார் எப்படி சார் அவகிட்ட சாவியை போட்டு திறக்க சொல்லு நான் சொல்றேன் எங்கடா வா ஸ்மிதா சார் 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 மேடம் யாரோ கொன்னுட்டாங்க சார் கொண்டுட்டாங்களா ஆமா சார் கையும் கழுவுமா மாட்டினது உள்ள இருந்து கதையாடா சொல்றீங்க மாப்பான காத்த உடச்சிட்டு வந்தேன் 2 பேத்துக்கும் சாப்பிட்டு அவளை கொண்டாட்டி ஐயோ ஐயோ சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் ஏய் முதல்ல கதவு திறங்க சார் நான் பிஸா டெலிவரி பண்ணறேன் சார் மேடம் வந்து வாங்க சார் ஏய் அவளை கூப்பிடுற முதல்ல சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் கதவு திறக்க போறியா இல்லையா யோ அரியட்ட கேளு சொல்றது கொஞ்சம் கேளுடா ஐயோ சார் சாரி சார் சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் என்ன சார் நான் பிஸா டெலிவரி பண்ண வந்தேன் சார் வெளியே கூட பைக் நிற்கும் பாருங்க சார் ஆமா வண்டி நிக்குது ஆமாம் சார் நான் பிஸா டெலிவரி பண்ண வந்தேன் சார் மேடம் தான் சார் வந்து வாங்கினாங்க கேஷ் கொண்டு வந்துட்டு மேலே போனாங்க சார் கொஞ்ச நேரத்தில் போய் பார்த்தா செத்து கிடந்தாங்க சார் அவங்கள யாரோ கொன்னுட்டாங்க சார் கொன்னுட்டாங்க ஆமாம் சார் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தா அவங்க பணத்தை காணும் சார் 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 உள்ளே யாரோ இருக்காங்க சார் சார் எல்லா கதவும் போட்டிங்க சார் என்ன காப்பாற்று சார் கரெக்ட் வரல சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சரி சரி முதல்ல கதவு திறக்க சார் எல்லா கதவும் பூட்டி இருக்கு சார் எப்படி சார் 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 ப்ளீஸ் சார் நீ ஒன்று செய் இந்த ஹாலில் டிவி கடியில் ட்ராயர் ஓப்பன் பண்ணி பாரு இல்லை சாவி இருக்கா பாரு பார்த்துட்டேன் சார் இருக்கா சார் இல்லை சார் அந்த ஹாலில் ஒரு ஈஸி சேர் இருக்கு பாரு அங்கே ஒரு 2 பொம்மை இருக்கா அங்கே ஒரு சின்ன பவுல் இருக்கும் அதில் கேட்க பாரு இருக்கா சார் இங்கே இல்லை சார் இல்லையா நீ மேலே போ போனியா போகிறேன் சார் போயிட்டியா வந்துட்டேன் சார் அங்கே டைரி ஹால் இருக்குல்ல அதை தாண்டி லெஃப்டில் காய்டா இருக்கும் அங்கே போ போனியா போயிட்டு சார் அந்த ரைட் சைடில் 2வது ரூம்குள்ள போயேன் சார் ரைட் சைடில் 2வது ரூம் போயிட்டியாடா போயிட்டு சார் அங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தெரியுதா இருக்கு சார் அதில் முதல் ட்ரா ஓப்பன் பண்ணு என்ன இருக்கு என்ன இருக்கு சார் கண்டு சார் அது கடையில் ஒரு கிளாத் இருக்கு எடுத்து பாரு ஓகே சார் சாவி இருக்கா சார் நிறைய சாவி சார் அதில் பிளாக் கலர் கிச்சன் போட்டது சீக்கிரம் சாவி எடுத்து கீழே வந்துடும் ஓகே சார் ஓகே சார்
எவடா அது? எவடா? எங்கடா இருக்க? மாட்டே செத்தடா. Mm-hmm.